கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. தமிழ் உறவுகளே வணக்கம். சுவிட்சர்லாந்து செய்திகளுக்காக இப்பொழுது ஊடகவியலாளர் ஷன் தவராஜா அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் ஷன் தவராஜா அவர்களே. வணக்கம் எஸ்.கே. ராஜன் அவர்களே. வணக்கம் நேயர்களே. மிக நீண்ட இடைவெளி. அந்த இடைவெளியின் பொழுது ஷன் தவராஜா அவர்கள் புத்தக பணியில் ஈடுபட்டிருந்தார். ஒன்றல்ல, 2 புத்தக பணிகள். 2வது புத்தக பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட இந்த ஊடக பணியையும் சம நேரத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்ற எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று மீண்டும் வருகை தந்திருக்கின்றார். அவருக்கு முதலில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுவிட்சர்லாந்து என்று இப்பொழுது பேசுகின்ற வேளையில் சுவிட்சர்லாந்து என்றதும் தற்கொலை என்கின்ற விடயம்தான் முன்னுக்கு நிற்கின்றது. அதிலும் ஈழத் தமிழர்கள், இளவயது தமிழர்கள் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். இந்த தற்கொலைக்கான காரணம் என்ன? ஏன் அவர்கள் இந்த வழியை நாடிக்கொள்கின்றார்கள்? கூறுங்கள் ஷன் தவராஜா அவர்களே. பொதுவாக தற்கொலை என்பது இன்று உலகளாவிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டுதோறும் 8 லட்சம் வரையானோர் தற்கொலை செய்து கொள்வதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் கூட ஒரு வரியிலே தற்கொலைக்கு பின்னணி என்ன என்று விளக்குவதானால் வாழ்க்கை மீதான வெறுப்பு. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை மீது வெறுப்பு வரலாமா? வருகிறது. எவ்வாறான சந்தர்ப்பங்களிலே அது வருகிறது என்பது அவரை பொறுத்தவரையிலே வித்தியாசப்படுகின்றது. பொதுவாக தோல்விகளை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் இல்லாதவர்கள், எதிர்மறையான விடயங்கள் நடப்பதை சகித்துக் கொள்ள முடியாதவர்கள், ஒரு ஆதரவு தேவைப்படுகின்ற நேரத்திலே ஆதரவு கூற, ஆலோசனை கூற யாரும் இல்லை என்கிற அந்த தனிமையை உணர்பவர்கள் பொதுவாக தற்கொலையை செய்து கொள்வதாக உளவியலாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றன. இன்று உலகிலே பல தற்கொலைகள் என்று சொல்லப்படுபவை கொலைகளாகவும் மாறி நடைபெற்று அவை மூடி மறைப்பதற்காக தற்கொலை என்ற வடிவத்திலும் அவை வெளிக்காட்டப்படுகின்றன என்பது உட்பட பல விடயங்கள் இந்த தற்கொலைக்கு பின்னணியாக காரணங்களாக இருக்கின்றன. இன்று நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகம் பொதுவாக மன அழுத்தங்கள் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கின்றது. இயல்பான ஒரு வாழ்க்கை முறைமையை கண்டுவிட முடியாத அளவுக்கு தொழில் ரீதியான அழுத்தம், பணிச்சுமை, வீடுகளிலே ஏற்படுகின்ற சிறிய சச்சரவுகள் விரிவடைந்து பெரிதாகி இந்த மனமுறிவு ஏற்பட்ட சூழல் என்று பல உடனடி காரணங்களை நாங்கள் கூறலாம். பொதுவாக எங்களை பொறுத்தவரையிலே, ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலே, புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்களை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒரு யுத்த பூமியிலிருந்து இங்கு புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது புலம்பெயர நிர்பந்திக்கப்பட்டவர்கள். நாங்கள் போரின் வடுக்களை தாங்கியவர்களாகத்தான் நாங்கள் இப்பொழுதும் கூட இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு போர் நடைபெற்ற ஒரு நாட்டிலே அங்கு அமைதி திரும்பமாக இருந்தால் அந்த போரின் வடுக்களில் இருந்து மக்களுடைய மனங்களிலே ஏற்பட்ட அந்த காயங்களை ஆற்றுவதற்கான ஒரு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் துர்வாய்ப்பாக நாங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு எங்களுக்கு அப்படி எந்த ஒரு சிகிச்சையும் கிடைக்கவில்லை. ஆகவே நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் கூட போரின் வடுக்களை இன்னமும் தாங்கி கொண்டவர்களாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். அந்த போரின் கொடூரத்திலிருந்து நாங்கள் அனுபவித்த சம்பவங்களிலிருந்து, அந்த மன காயத்திலிருந்து நாங்கள் ஆறுதல் பெறாத ஒரு சூழலில் தான் ஒரு சிறிய விடயங்களாக எங்கள் வாழ்க்கையிலே நடக்கின்ற விடயங்களையும் பூதாகாரமாக்கி நாங்கள் அதற்கூடாக தற்கொலை என்ற ஒரு நிலையை நோக்கி செல்கின்றோம் என்பதாகத்தான் இதனை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இளையோர் என்பவர்களும் கூட, நீங்கள் கேட்ட கேள்வி, இளையோர் மத்தியிலே எவ்வாறு இந்த தற்கொலை நடக்கின்றது? இளையோர் பெரியோர் என்று அல்ல. இந்த தனிமை உணர்வும் இந்த விரக்தி உணர்வும் கைவிடப்பட்ட நிலைமையும் சமூகத்திலே யாருக்கும் எப்போதும் வரலாம்.
என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது. ஆகவே இதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டுமானால் நாங்கள் முதலாவது இதற்கான ஒரு விழிப்புணர்வை நாங்கள் பெற்றாக வேண்டும். அதை சமூக நிறுவனங்கள் கையில் எடுத்து அதை செய்ய வேண்டும் என்பதுதான் இதிலே சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. நீங்கள் தெரிவித்த விடயங்கள் ஏற்புடையவை. மன அழுத்தம் தொடர்பாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் உளவளம் கவுன்சிலிங் என்கின்ற ஒரு பகுதி இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. இந்த துறை சார்ந்தவர்கள் இப்படியானவர்களை அடையாளம் காண்பது என்பது கஷ்டமா, அல்லது இவ்வாறான பிரச்சனை வருகின்றவர்கள் இந்த உளவளம் தொடர்பான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாடாமல் இருக்கின்றார்களா? நான் நினைக்கின்றேன் நீங்கள் கூட இந்த கவுன்சிலிங் விடயத்தில் ஈடுபட்டு வருகின்ற ஒருவர் என்ற வகையில் அங்கும் உங்களுக்கு அனுபவங்கள் கிடைத்திருக்கும். இவை பற்றி இந்த சந்தர்ப்பத்தில் கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்றும் நினைக்கின்றேன். நிச்சயமாக உங்களுடைய கேள்வி நல்ல ஒரு விடயமாக இருக்கின்றது. முதலாவதாக, மன அழுத்தம் என்பது தனிநபர் சார்ந்த ஒரு பிரச்சனை. ஒருவர் தனக்கு மன அழுத்தம் இருக்கின்றது என்பதை முதலில் அவர் உணர வேண்டும். அவர் அதை உணர்ந்தால் அதிலிருந்து விடுபடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம், யாரை நாடலாம் என்பது அவர் தனிநபர் சார்ந்த ஒரு முடிவாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாங்கள் ஒரு குடும்ப சூழலிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். எந்த ஒரு மனிதனும் ஒரு சிலரை தவிர அவர்கள் குடும்ப சூழலில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்பங்களுக்குள் ஒரு அந்நியோன்யம் இறுக்கமாக இருந்தால் ஒருவருடைய மன அழுத்தத்தை மற்றவர் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இன்றைய வாழ்க்கை நிலைமை என்பது மாறுபட்டதாக இருக்கின்றது. ஒரு குடும்பத்திலே 4-5 பேர் இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு வேளையிலே சேர்ந்து உணவருந்துவதில்லை, சேர்ந்து கதைப்பதில்லை, சேர்ந்து பயணங்களை மேற்கொள்வதில்லை, சேர்ந்து உல்லாசமாக இருப்பதில்லை என்கின்ற அந்த புறச்சூழலில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த புதிய கைபேசி பாவனை என்பது குடும்பங்களை தள்ளி தூர தூர வைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போய் கொண்டிருக்கின்றது. ஒரே வீட்டிலே ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்தாலும் கூட ஒருவருக்கொருவர் தொலைபேசியிலே கதைத்துக் கொள்கின்ற ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கின்றது. ஒரே வீட்டிலே 4-5 பேர் இருந்தாலும் கூட அவர்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையிலே கைபேசி அல்லது தொலைக்காட்சி என்று ஏதோ ஒன்றிலே இந்த நவீன ஊடகங்களிலே ஈடுபாடை செலுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இருக்கு. ஒரு தனிநபராலே கண்டுபிடிக்க முடியாததை குடும்பத்தினரால் கண்டுபிடிக்க முடியும். ஏனென்றால் நடத்தையிலே ஏற்படுகின்ற மாறுதல்களுக்கு கூடாக, அதை அவதானிப்பதற்கூடாக ஒருவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது, இவருக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற நிலையை அடையலாம். பொதுவாக இளம் பராயத்தவர்கள் மீது, குழந்தைகள் இந்த விரக்தி நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். ஏனென்றால் இந்த புலம்பெயர் சூழலிலே தாய் தந்தையர் இருவருமே உழைப்பு 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 என்கின்ற அந்த விடயத்திலே காட்டுகின்ற சிரத்தையை குடும்ப விடயங்களிலோ அல்லது பிள்ளை வளர்ப்பிலோ காட்டுவதில்லை என்கின்ற ஒரு முறைப்பாடு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. அதேவேளை வயது வந்தவர்கள், குறிப்பாக இந்த ஓய்வூதிய வயதை அடைந்தவர்களுக்கு, அவர்களுக்கு இன்னொரு வகையான ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது. ஓடி ஓடி வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் ஒரு கட்டத்திலே நாங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கின்றோம், ஒரு பெறுமதியற்றவர்களாக அல்லது ஒரு உடல் உழைப்பு அற்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு நிலை உருவாகின்றது. குடும்பங்களிலே சில வேளைகளிலே ஏற்படுகின்ற இந்த பிணக்குகள் தீர்த்து வைக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலும் கூட இவ்வகையான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. பொதுவாக பெண்களை பொறுத்தவரையிலே 40 வயதுக்கு மேற்பட்ட அவர்களுடைய அந்த காலகட்டத்திலே இந்த மாதவிடாய் நின்று போதல் என்கின்ற ஒரு பிரச்சனை, அது இயற்கையான ஒரு விடயம் என்பதை தெரிந்திருந்தும் கூட அந்த காலகட்டத்திலே அவர்கள் ஒரு வகையான உளச்சிக்கல்களுக்கு ஆளாகின்றார்கள். கர்ப்பிணி தாய்மார் இந்த கர்ப்ப காலத்திலே ஒரு வகையான உளச்சிக்கல்களுக்கு ஆளாகின்றார்கள். இவை எல்லாம் சேர்ந்து மன அழுத்தங்களாக மாறி அந்த மன அழுத்தங்கள் சரியாக அடையாளம் காணப்படாமல், சரியாக தீர்த்து வைக்கப்படாமல் இருக்கின்ற ஒரு காரணத்தால் இந்த தற்கொலைக்கு அவர்கள் தூண்டப்படுகின்றார்கள். இதிலே புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய முதலாவது தலைமுறையை பொறுத்தவரையிலே இன்னொரு பிரச்சனையும் இருக்கின்றது.
மொழி பிரச்சனை. இங்கே உளவள துணைகள், ஆலோசனை மையங்கள் இருந்தாலும் கூட அவர்களை நாடி அவர்களிடம் எங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை விளக்கி அதற்கான சிகிச்சையை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு நிலை இல்லாமல் இருக்கின்றது. மொழிபெயர்ப்பாளர்களை வைத்துக் கொள்ள அவர்கள் விரும்புகின்றார்கள் இல்லை. ஏனென்றால் தங்களை பற்றிய விவரங்கள் வெளியே சென்று விட்டால் அது ஒரு கௌரவ குறைவாக இருக்கும் என்கின்ற அந்த சிந்தனை, பழமைவாத சிந்தனையிலே அதை அவர்கள் தவிர்ப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இவ்வாறான நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கின்றன என்பதை இந்த விடயத்திலே என்னுடைய அனுபவத்துக்கூடாக நான் கண்டிருக்கின்றேன். இந்த நிலைமை முன்னேறுகின்ற ஒரு நிலைமையாக தெரியவில்லை. குறிப்பாக கனடா, இங்கிலாந்து போன்ற நாடுகளிலே தமிழர்களிலே தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் உளவள ஆலோசகர்களாகவும் உளவ நல மருத்துவர்களாகவும் பணியாற்றுகின்ற அந்த ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆனால் ஆங்கிலம் அல்லாத வேற்று மொழிகள் பேசப்படுகின்ற நாடுகளிலே இப்பொழுது இளைய தலைமுறையினர் இந்த துறையிலே முன்னேறி வந்தாலும் கூட ஏற்கனவே அதுக்கான தட்டுப்பாடு, அப்படியான ஆலோசகர்களுக்காக தமிழ் மொழி மூல ஆலோசகர்களுக்கான உளநல மருத்துவர்களுக்கான தட்டுப்பாடு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது சுவிட்சர்லாந்து நாட்டிலும் அந்த நிலை தொடர்கின்றது. தற்போதைய தலைமுறையினர் ஓரளவு மருத்துவத்துறை மற்ற துறைகளிலே அவர்கள் படித்து முன்னேறி வந்தாலும் கூட இந்த உளவள மருத்துவம், உளநல மருத்துவம் என்பதிலே அவர்கள் பெரிதாக அக்கறை காட்டுவதாக தெரியவில்லை. ஆகவே இந்த நிலை இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும் என்பதுதான் தற்போதைய யதார்த்தமாக இருக்கின்றது. தற்கொலை என்பது தடுக்கப்பட வேண்டும். அதற்கான முன்னெடுப்புகள் என்ன என்பவை பற்றி நீங்கள் ஏற்கனவே கூறியது போல சமூக அமைப்புகள், வைத்தியத்துறை சார்ந்தவர்கள், உளவளத்துறை சார்ந்தவர்கள் இதிலே கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் மக்களுக்காக, அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக தங்கள் துறை சார்ந்து எவ்வாறான பணிகளை ஆற்ற முடியுமோ அவற்றை ஆற்ற முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் முன்வைப்பது மாத்திரமல்ல, தற்கொலை என்கின்ற எண்ணம் எவர் மனதிலும் எழக்கூடாது என்பதையும் வலியுறுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஷன், நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? இல்லை, நீங்கள் கூறியது நல்ல விஷயம். உண்மையிலே சமூக நிறுவனங்கள் இதிலே அக்கறையாக இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்னர் குடும்பத்தில் உள்ளவர்கள் இதிலே மிக 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 அக்கறையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடல் சூழல் இறுக்கமாக இருந்தால், ஒரு புரிந்துணர்வு இறுக்கமாக இருந்தால், ஒரு விட்டு கொடுப்பு இறுக்கமாக இருந்தால் 199% தற்கொலைகள் தடுக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது. இங்கே இந்த புலம்பெயர்ந்த இந்த எங்களை போன்ற இரட்டை கலாச்சார சூழலிலே வாழ்பவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கின்றன. நாங்கள் ஈழத்திலே வாழ்ந்த பொழுது எங்களுக்கு சாதாரணமாக ஒரு குழந்தை பெறுவதாக இருந்தால், ஒரு தாய் கர்ப்பமாக இருந்தால் அங்கே அவருக்கு எந்தவித பயிற்சியோ வகுப்புகளோ அங்கே இடம்பெறுவதில்லை. ஆனால் புலம்பெயர்ந்து நாங்கள் வாழுகின்ற நாடுகளிலே இங்கே அதற்கான பயிற்சிகள், வகுப்புகள், பயிற்சிகள் என்பன வழங்கப்படுகின்றன. இது எங்களுடைய வாழ்க்கை முறைக்கும் இங்குள்ள வாழ்க்கை முறைக்கும் இடையிலான ஒரு வித்தியாசம். இரண்டாவதாக, மன அழுத்தம் அல்லது மனச்சிக்கல் என்பதை பைத்தியம் என்று வர்ணிக்கின்ற ஒரு போக்கு எங்கள் மத்தியிலே இருக்கின்றது. ஆகவே சிலர் உண்மையிலே தங்களுக்கு ஒரு உளச்சிக்கல் இருந்தாலும் அது சிகிச்சை பெற்று அதிலிருந்து தீர்வை பெறக்கூடிய ஒரு உளச்சிக்கலாக இருந்தாலும் கூட இதை வெளியிலே சொல்வதற்கு அவர்கள் தயங்குகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. ஒருவருடைய நடத்தையிலே சடுதியாக ஒரு மாற்றம் ஏற்படுமாக இருந்தால் அதை அவதானிக்கக்கூடிய முதல் நபராக அந்த குடும்பத்தில் உள்ள அங்கத்தவர்கள் தான் இருப்பார்கள். ஒருவர் விரக்தியாக இருக்கின்றார், அல்லது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றார், அல்லது தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து அவர் மாறி இருக்கின்றார் என்பதையெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு குடும்ப சூழல் இருக்குமாக இருந்தால் உண்மையிலே பெரும்பாலான தற்கொலைகள் தடுக்கப்படும். அடுத்ததாக, கலந்துரையாடல் என்பது முக்கியம். ஒரு நல்ல நட்புகள் கட்டாயம் தேவை. எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் மனம் விட்டு பேசக்கூடிய
குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் அமையுமாக இருந்தால் பெரும்பாலான தற்கொலைகள் தடுக்கப்படக்கூடியது. இதிலே அரசாங்கமோ சமூகமோ செய்யக்கூடிய பங்களிப்பை விட குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் அதிக பங்களிப்பை வழங்கலாம். ஆகவே அவர்கள் இதிலே கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. நல்லது. ஊடகவியலாளர் ஷன் தவராஜ் அவர்களே, தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. உங்களுக்கும் நன்றி நேயர்களே. வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி, லாஷப்பல்.